வெல்கம் டு மாஸ்டர் லெட் தமிழ். நம்ம சேனலில் போகிற எல்லா கண்டென்ட்டுமே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் பேச்சுலர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்காக தான் இந்த சேனல். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் வேறு மேஜர் ஆனால் உங்களோட பார்ட் 2 பேப்பர் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இனிமேல் வரப்போகிற நாட்களில் மேக்ஸிமம் அழகப்பா யூனிவர்சிட்டி ப்ளஸ் அதர் யூனிவர்சிட்டியில் நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்க எல்லா டாபிக்ஸையும் க்ளீன் அண்ட் கிளியராக, அதே சமயம் எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது, ஃபுல் நாவல் ஃபுல் டெக்ஸ்ட்டையும் உட்காந்து ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கறதுக்காக ஈஸியாக சில ட்ரிக்ஸோட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃப்ரீயாக ஹேசல் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கிறதுக்காக தேவையான கண்டென்ட்டை மட்டும் வீடியோஸாக இனிமேல் போட போகிறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸ் வீடியோ, அதாவது எப்படி எக்ஸாம்ஸில் நீங்கள் ஈஸியாக அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது, என்ன மாதிரியான சீக்ரெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பொதுவாகவே நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிற மித்தை வந்து கிராக் பண்ணி ஹை ஸ்கோர் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பொதுவாகவே இன்பில்டாக என்ன நம்பப்படுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேஜ் ஃபில் பண்ணோன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மார்க் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ப்ரொஃபஸர்ஸ் கொடுக்குற எஸ்ஸேஸை வந்து கிராமர் மாறாமல் மக்கடிச்சிட்டு போய் நம்ம எழுதிட்டோன்னா நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய மித்தாகவே இருந்துட்டு இருக்கு. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது இல்லை அப்போனா நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அந்த சீக்ரெட்ஸ் என்னன்னா, அது 3Psன்னு சொல்லலாம். 3P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங், பிளானிங் அண்ட் ப்ரெசென்டிங். நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எதில் நம்ம அதிகமாக டைமிங் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ரிப்பேரிங் லேர்னிங் டைமிங்கில் தான். அதிகமாக படிக்கிறோம், இதை படிக்கிறோம், அதை படிக்கிறோன்ட்டு இது தேவையா இல்லையானே நமக்கு தெரியாமல் நம்ம நாலேஜை வந்து கெயின் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காக தேவையா, ரேங்க் எடுக்கிறதுக்காக தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அந்த ப்ரிப்பேரிங்கில் நம்ம கொடுக்க போகிற எஃபோர்ட் வந்து ஒரு 30% தான் சொல்லலாம். மித்தபடி நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், அது போக கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணுறோம்ல, அது இந்த கொஷின் ஆன்சரை நம்ம இப்படி தான் நம்ம எழுத போகிறோம், இந்த எஸ்ஸேவை நம்ம இப்படி தான் கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுறோம்ல, அது வந்து ஒரு 30%. அது எல்லாத்தையும் விட நம்மளோட ப்ரெசன்டேஷன், பேப்பரில் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்மளோட ஆன்சர்ஸை அப்படின்றதான் நமக்கு ஸ்கோரை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கீ ஃபேக்டராகவே இருக்குது. அது நம்ம என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்ஸாக போய் பார்க்கலாம். பொதுவாகவே லிட்ரேச்சர் இஸ் நாட் அபவுட் பை ஹார்ட்டிங். நம்ம வந்து பை ஹார்ட் பண்ணிட்டு போய் பேப்பரில் எழுதிட்டா மார்க் வந்துடும் அப்படின்ற கான்செப்டே லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா லிட்ரேச்சர் பைண்ட்ஸ் வித் இமோஷன்ஸ். லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஒரு இமோஷனாக நம்மளோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சு லேர்ன் பண்ணால் மட்டும்தான் அதோட பலனை நமக்கு கொடுக்கும். இதுவே மற்ற சப்ஜெக்ட்ஸ்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதை பை ஹார்ட் பண்ணி மக்கடிச்சு போய் பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாலே அவங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சிரும். ஆனால் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா பேப்பரில் என்ன காமிச்சு கொடுத்துருவோம்னா, நம்ம புரிஞ்சிக்கல, நமக்கு லேர்னிங் இல்லை, நம்ம மக்கடிச்சு அப்படியே வந்து பேப்பரில் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும். அதை அப்படி பண்ணாம ப்ரிப்பரேஷன் பீரியட்லயே நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே உங்களோட ஸ்கோரிங்க்கு ஒரு பெரிய அடித்தளமா இருக்க போகுது. அந்த நீங்க ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது ஒரு 3 ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க முக்கியமா ஆ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா லேர்னிங். அதுக்கப்புறமா இம்ப்ரூவிங் வொக்காபுலரிஸ். இதை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு சம்மரியோ இல்லை ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் தீம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
நமக்கு குடுத்திருக்க ஒரு வொர்க் வந்து லவ் கான்செப்ட்டா, இல்ல வந்து கான்ஃப்ளிக்ட்டோட இருக்க தீம்ஸா, இல்ல பவரோட தீம்ஸா, அப்படி இல்ல மத்த ட்ராஜடீஸ்ல என்னென்ன தீம்ஸ் வருது அப்படின்றத இந்த பீஸ்னா இது இப்படிதான் அப்படின்றத ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்க வந்துரணும். அதுக்கப்புறம் போக போக கேரக்டர்ஸையும், அவங்களோட டெவலப்மெண்ட்டையும் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா பார்க்கும்போது இந்த கேரக்டர்னா இவங்க இப்படிதான் அப்படின்னு தான் தெரியும். பட் மொத்தமா நீங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு, ஓ! இந்த கேரக்டர் இதுக்காக தான் இந்த ரைட்டர் குடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். இது 2யும் நீங்க பார்க்கையிலே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி ரீட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லன்னா ஃபுல் ஸ்டோரியும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டோரியும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு இந்த பீஸ் மூலமா இந்த ஆத்தர் என்ன மெசேஜ் குடுக்க வராங்க? அப் அ அப்படி என்னதான் இருக்கு இந்த பீஸ்ல? என்ன பர்ப்பஸ்க்காக இந்த வொர்க் ஆஃப் ஆர்ட்ட கிரியேட் பண்ணியிருக்காங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கன்னா, அவ்வளதான். நீங்க வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க இந்த டாபிக்க. இன்னும் இதுல ப்ரோ மேக்ஸ் ஆகணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும். என்னன்னா, எதுக்காக இந்த ஆத்தர் இந்த லைனையோ, இந்த சீனையோ இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்குள்ளே கேட்டுட்டு ஒரு தெளிவு பெற்றுட்டீங்க அப்படின்னா, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல நீங்க ஒரு மாஸ்டர் ஆயிரலாம். அவ்வளோதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். வெறும் சம்மரிய மட்டும் ரீட் பண்ணிட்டு, ஸ்டோரிய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா, நீங்க ஆன்சர் பேப்பர்ல அது கொஸ்டின் பேப்பர்ல அ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துக்கும் நீங்க என்ன ஆன்சர் எழுதுவீங்கன்னா, வெறும் சம்மரி, ஸ்டோரி இத மட்டும் தான் எழுதுவீங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அ அது போக இது என்ன சிம்பலைஸ் பண்ணுது? இந்த ஆத்தர் என்ன சஜெஸ்ட் பண்றாங்க? அப்படியெல்லாம் தான் கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்க மக் அடிச்சுட்டோ, இல்ல சம்மரிய மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு போனாலோ, இல்ல ஸ்டோரிய மட்டும் ஷார்ட்டா தெரிஞ்சு வச்சுட்டு போனாலும் பத்தாது. அத வந்து இந்த நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லயே முடிச்சிரணும். இந்த 3 விஷயம் பண்ணா மட்டும் உங்களுக்கு இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ட நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு தீம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டோரி போக போக அந்த கேரக்டர்ஸ் எது சொல்ல வருது, எதுக்காக அந்த கேரக்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதோட பர்ப்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது 3யும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா ஆங்கிள்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் உங்களால பேப்பர்ல பிரசன்ட் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம ப்ரிப்பரேஷன்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, லேர்னிங். லேர்னிங்னா எதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணது அப்படின்றதா இந்த லேர்னிங்ல டாபிக்ஸ்ல வரும். எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டோம். அதுக்காக எதையுமே மெமரைஸ் பண்ணாம போனா, நமக்கு வந்து அங்க எது என்ன கேரக்டர், என்ன நேமு, அப்புறம் இது என்ன தீமு, அப்படி இல்லைன்னா ஹைலைட் பண்றதுக்கு ஏதாச்சும் கோட்ஸு, சீன்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாம போயிரும். அந்த மாரியான சூழ்நிலைகள்ல எத எத மெமரைஸ் பண்ணணும், ஒரு குட்டி குட்டி ஆ கான்செப்ட்ஸ் மட்டும் தான் நீங்க மெமரைஸ் பண்ற மாரி இருக்கும். எது எதுனா அந்த ஆ ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல குடுத்திருக்க மெயின் கேரக்டர்ஸ நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். அது போக மேஜர் தீம்ஸ் எல்லாம் என்ன? கரெக்ட்டான ஒரு ஆம் லிட்ரரி வேர்டோட அதோட மேஜர் தீம உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த இப்போ ஒரு போயமா இருந்துச்சுன்னா, அதுல இருக்க இம்பார்ட்டன்ட்டான கோட்ட, அப்படி இல்லன்னா இம்பார்ட்டன்ட்டான லைன, இல்ல ஒரு பெரிய நாவல், ஒரு எப்பிக்க படிக்கிறீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பேசின ஒரு ம் ஒரு டயலாகையோ, அப்படி இல்ல ஒரு பர்ட்டிகுலர் சீன்ல வந்திருக்க ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டஃபரிக்கல் சீன்ஸையோ, அ ஆனா, உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளா, அதே சமயம் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணா கேட்சியா இருக்கும் அப்படின்ற சீன்ஸ நீங்க வந்து டயலாக்ஸ வேர்டிங் மாறாம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுல நீங்க கொட்டேஷன்ல குடுத்தீங்கன்னா, உங்களோட ஓன் வேர்ட்ல அத நீங்க எடிட் பண்ணக்கூடாது. கொட்டேஷன்ல குடுக்கும்போது, அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல என்னென்ன வேர்டிங்ஸ் குடுத்துருக்காங்களோ, அதே தான் நீங்க வந்து எழுதணும். ஸோ, அத வந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாரி தான் இருக்கும். அது போக லிட்ரரி டெர்ம்ஸ், லிட்ரரி டிவைஸஸ் என்னென்னலாம் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்க பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த 4 திங் மட்டும் தான் நீங்க வந்து ஒரு லிட்ரேச்சர் பேப்பருக்கு நீங்க எக்ஸாம்ல பிரசன்ட் பண்ண போறீங்க அப்படின்றப்போ மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எக்ஸாம்க்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, உங்களோட வொக்காபுலரி யூஸ் பண்ற ஸ்கில்ஸ். சரி நம்ம எல்லாமே லேர்ன் பண்ணியாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்ப இனிமே நம்ம போய் பேப்பர்லாம் அழகா பிரசன்ட் பண்ணிரலாமே அப்படின்னா, அந்த பிரசன்டேஷனுக்கு இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி சில லிட்ரரி வொக்காபுலரிஸும் ஒரு எப்படி சொல்றது? அத வந்து நீங்க மாஸ்டர் அப்படின்னு காட்டுற மாதிரி கிளியர் அண்ட் அகாடமிக் லாங்குவேஜ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆம் கரெக்ட் பண்றவங்களுக்கு பார்த்தோனே இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போதே, "தி ஆத்தர் எம்பசைசஸ், இட் இல்லஸ்ட்ரேட்ஸ்" அப்படின்னு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஓ! இவங்க வந்து கிளியரா படிச்சிருக்காங்க. கொஞ்சம் நாலேட்ஜபிளான பெர்சனா இருக்காங்க அப்படின்றத ஈஸியா கேட்ச் பண்ண முடியும் அவங்களோட சைட்ட. அதுக்காக சில லிட்ரரி வொக்காபுலரிஸ்லாம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கத்துக்கலாம். எப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஸ்டோரி எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அத நம்ம போய் பிரசன்ட் பண்ண போகையில, நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்துல த ஆத்தர் சேஸ் திஸ் அப்படின்னு தானே பேசுவோம். அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆம், ஆனா அதுக்கு பதிலா நம்ம அதையே போய் பேப்பர்ல பிரசன்ட் பண்ணாம, அதை எப்படி லிட்ரரி டெர்ம்ஸ்ல நம்ம குடுக்கலாம் அப்படின்றதுக்கான சில வொக்காபுலரிஸ் லைக் இல்லஸ்ட்ரேட்ஸ், எம்பசைஸ், கன்வேஸ், சிம்பலைசஸ், சஜஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆம், கூகுள்ல போட்டாலே லிட்ரரி வொக்காபுலரிஸ் டு பிரசன்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு போட்டீங்கனாலே நிறைய எக்கச்சக்கமான வேர்டிங்ஸ் வரும். அதுக்கு நீங்க டஃப்பான வேர்ட்ஸ்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம த ஆத்தர் ஷோஸ் அப்படின்ற இடத்துல த ஆத்தர் எம்பசைசஸ் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல ஒரு கிளியரான ஆன்சர் இருக்கு அப்படின்றத ஈஸியா எக்ஸாமினர் கிட்ட இருந்து கேட்ச் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காக தான் இந்த லிட்ரரி வொக்காபுலரிஸ் யூஸ் பண்ற ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் மெயினா என்ன இந்த ஸ்டோரி சொல்ல வருது, இந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சில லேர்னிங்ஸ், சில மக்கடிக்கிற அதாவது பை ஹார்ட் பண்ற மக்கடிக்கிறதுனா அது அப்படியே பிளைண்டா பண்றது. பட் பை ஹார்ட் பண்ற சில லேர்னிங்ஸ் நீங்க கத்துக்கணும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாலே இந்த ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து ப்ரிப்பேரிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே அவுட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹால். இனிமே வந்து இந்த எக்ஸாமினேஷன் ஹால் நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணிடுவீங்க. ரீட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஓகே, இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு தான் அதோட சம்மரி தெரியுமே, நமக்கு தான் அதோட ஸ்டோரி தெரியுமே. இந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி இப்ப இந்த சீனை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருவோம். அப்படின்ற மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு நல்ல வகையான ப்ரெசன்டேஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின என்ன மாரியான சர்கம்ஸ்டன்ஸ்ல அதாவது என்ன கான்டெக்ஸ்ட்ல நீங்க குடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்சர் தான் குடுக்க போறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் வந்து எந்த மாதிரியான சர்கம்ஸ்டன்ஸ்ல கேட்டிருக்காங்க? கேரக்டர்ஸ வந்து டிஃபைன் பண்ண சொல்றாங்களா? இல்ல இந்த கான்ஃப்ளிக்ட் எங்க நடந்துச்சுன்னு டிஃபைன் பண்ண சொல்றாங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, இத வந்து அனலைஸ் பண்ண சொல்றாங்களா? அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்ட். இத விட நீங்க ப்ரோ லெவல் போணும் அப்படின்னா, இன்னும் டீப்பா போயி, இந்த டெக்ஸ்ட் நமக்கு குடுத்த டைமிங்ல என்ன மாரியான ம் ஆ சோசியல் இஷ்யூஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன மாரியான கல்ச்சுரல் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஆ இந்த ஆத்தர் வந்து எப்படிப்பட்டவரு? இந்த ஆத்தரோட லைஃப் எப்படி அமைஞ்சிருந்துச்சு? இல்லன்னா இது எழுதப்பட்ட காலகட்டம் என்ன மாரியான டைம் பீரியடா இருந்துச்சு? அப்படின்றத யோசிச்சு நீங்க ஆன்சர் குடுக்கலாம். இது வந்து எல்லா இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. ஏதாச்சும் ஒரு அனலைசேஷனோ, இல்ல உங்களோட கருத்து கேட்டிருப்பாங்கல்ல. லிட்ரேச்சர பொறுத்தவரைக்கும் இப்போ ஒருத்தவங்க எழுதிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அதுதான், அப்படிதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அ அ ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன்ஸோட பெர்ஸ்பெக்டிவும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் டிஃபர் ஆகும். அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆன்சர் குடுக்கிறதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன் பிளானிங் அப்படின்றது 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒண்ணு வந்து அ அந் நீங்க படிச்சத வச்சு நீங்க இதுலருந்து இந்த மாரியான ட்ரிக்காக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க
அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு இன்னும் டீப்பா போய் அந்த டைம் பீரியட்ல என்ன மாரியான கல்ச்சுரல் இஷ்யூஸ் இருந்துச்சு, இந்த ஆத்தர் யாரு அப்படின்றத இன்னும் டீப்பா டெஃபினிட்டிவா நீங்க குடுக்கறதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டீங்க. அ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த டாபிக்ல ஒரு சின்ன அ போர்ஷன் மட்டும் தான் தெரியும். இல்லன்னா, உங்களுக்கு ஒரு ஃபியூவர் திங்ஸ் மட்டும் தான் தெரியும் அப்டின்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். நமக்கு வந்து இவ்ளோ தெரியும். நம்ம இத வச்சு நம்ம எழுதிர்லாம். ஆ நம்மளுக்கே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அத வச்சு நம்ம கிளியரா நம்மளோட டாபிக் என்ன, நம்மளோட ஆன்சர் என்ன அப்டின்றத குடுத்துடலாம் அப்டின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ண போகையில. இப்போ வந்து ஒன் ஷார்ட் ஆஃப் பிளானிங் முடிஞ்சிருச்சு. அது என்னதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த கான்டெக்ஸ்ட். அது வந்து அதுவே போதுமானது உங்களுக்கு ஹையர் மார்க்ஸ் எடுத்து குடுக்குறதுக்கு. பட் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் ஹையர் மார்க்ஸ் டு கோ பியாண்ட் த ஆம் அ எ ஒரு சிம்பிள் லெவல தாண்டி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒரு 80%க்கு மேல நாம வந்து ரேங்க் எடுக்கணும். அப்டின்ற மாரி நீங்க எய்ம் பண்றீங்கன்னா, இந்த இன்னொரு ஒரு சின்ன ஐடியாவே ஆட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்டின்னா, கம்பேரிங் ஐடியாஸ். ஒரு ஆத்தர் குடுத்திருக்க ஸ்டோரில அ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கான ஆன்சர் எழுத போறீங்க அப்டின்னா, அது ரிலேட்டடாவே இருக்கிற இன்னொரு ஆத்தரோட இன்னொரு ஸ்டோரில இருக்க தீம்ஸ் எடுத்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இதே ஆத்தர் குடுத்திருக்க இன்னொரு ஸ்டோரில வேற இதுக்கு இது இந்த ஸ்டோரிக்கு அப்படியே முரண்பாடான ஒரு கருத்து குடுத்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதையும் எடுத்து நீங்க டீப்பா இன்டர்பிரெட் பண்ணி, எக்ஸ்ப்ளைன் பண்ணி நீங்க ஆன்சர் குடுக்கலாம். அண்ட் ஃபைனலி கம்ஸ் த மெயின் ஹீரோ பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க 2 மார்க்ஸ்க்குலாம் அதிகமா எஃபோர்ட் போட வேணாம். ப்ரிசைஸான ஆன்சர் என்னவோ அது பிரீஃபா எழுதினாலே போதும். ஈஸியா நீங்க அதுல ஸ்கோர் பண்ணிடலாம். 5 மார்க்ஸ்க்கும் 10 மார்க்ஸ்க்கும் அதாவது எஸ்ஏஸ்க்கும் நீங்க வந்து அதிகமா கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். பட் அது ரொம்ப சிம்பிளான வெர்ஷனா தான் இருக்கும். எஸ்ஏஸ் நீங்க எழுத கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 5 மார்க் வந்து எஸ்ஏஸோட ஷார்ட்டர் வெர்ஷனா எழுதிட்டு போயிடலாம். இப்ப எஸ்ஸே எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். எஸ்ஸேஸ்ல நீங்க கண்டிப்பா இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் அண்ட் பாடி ஆஃப் த எஸ்ஸே இது 3 பார்ட்டுமே இருக்கணும். அண்ட் அந்த பாடியில வந்து நீங்க எப்படியும் ஒரு 3 பேராகிராஃப்ஸ் ஆச்சு டிவைட் பண்ணி டாபிக்ஸ் குடுத்து, அந்த டாபிக்ஸும் கேட்சியா அந்த டாபிக் பார்க்கையிலே உள்ள கன்டென்ட் என்ன இருக்கு அப்படின்றத குடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வாங்க இன்ட்ரோடக்ஷன் எப்படி குடுக்குறதுன்னு பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல எடுத்தோனே நீங்க வந்து அம் ஆன்சர் குடுத்துறணும் அப்படின்றது கிடையாது. ஆனா எடுத்தோனே வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கு அப்படின்றத எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இந்த டாபிக்ல இந்த ஆத்தர் எந்த தீம்ல வந்து ஆம் அ எழுதியிருக்காங்க. அப்படி இல்லன்னா இந்த ஆத்தர் இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் எழுதுறதுக்கான பர்ப்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எடுத்தோனே ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றத எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஆம் இந்த ஸ்டோரி ரிட்டன் பை இந்த ஆத்தர் அப்படியெல்லாம் வளவளன்னு எழுதாம, எடுத்தோனே நீங்க டாபிக் உள்ள போயிரணும். தீம தீம பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால, நீங்க எடுத்தோனே தீம்குள்ள போயிரணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ஆத்தர் எக்ஸ்ப்ளோர்ஸ் த தீம் ஆஃப் பவர் அப்படின்ற தீம்குள்ள போயிரணும். நான் பொதுவா என்ன எப்படி எழுதுவோம்? ஆம் இந்த ஸ்டோரி ரிட்டன் பை திஸ் ஆத்தர் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் அப்படியெல்லாம் வளவளன்னு எழுதிருப்போம். பட் அது வந்து அ ஒரு எஸ்ஸேவ இன்ட்ரோடக்ஷன்லயே கேட்ச் பண்றதுக்கான வே கிடையாது. அந்த டாபிக்க நீங்க தீம் வச்சு டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தீம்ல தான் கொண்டு போகணும். சிம்பலிசம், டயலாக்ஸு, கேரக்டரைசேஷன் இதெல்லாம் கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல. அம் அந்த டெக்ஸ்ட்ல வந்து என்ன மாரியான சிம்பலிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அதுல இருக்க மெயின் டயலாக் என்ன? அம் அதுதான் வந்து இந்த டோட்டல் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட்டையும் டிசைட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு டயலாக் இருந்துச்சுன்னா, நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு இந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தான் கொண்டு போணுமே தவிர, அ இந்த ஸ்டோரிய நரேட் பண்ற மாதிரி, "த ஸ்டோரி பிகின்ஸ் வித் திஸ் அண்ட் திஸ்"
அப்படின்லாம் கொண்டு போகக்கூடாது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா நீங்க இந்த எஸ்ஸேஸ்ல என்ன நீங்க குடுக்க போற எஸ்ஸேல என்னென்ன மாரியாலாம் தீம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படின்ற இந்த 3 டாபிக் மட்டும் நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல கவர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே நீங்க வந்து ஸ்டோரிக்குள்ள இந்த ஸ்டோரி இத எழுதினவங்க அப்படின்னு போகாம, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொஸ்டின்க்கு ஏத்த மாரி ஆன்சர். கொஸ்டின் தீம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆத்தர் வந்து இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட தீம் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்றதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட்ல இருந்து நீங்க அந்த டெக்ஸ்ட்ல என்ன சிம்பலிசம், டயலாக்ஸ், கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா 3 வந்து நீங்க இந்த எஸ்ஸேல என்னென்ன குடுக்க போறீங்க அப்படின்றத இன்ட்ரோடக்ஷன்ல ஷார்ட்டா நீங்க வந்து சொல்லிறலாம். இப்ப இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாச்சு. இன்ட்ரோடக்ஷன் குடுத்ததுக்கப்புறம் நமக்கு மெயின் பார்ட் என்ன வரும்னா, பாடி பேராகிராஃப்ஸ் வரும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி பாடி பேராகிராஃப்ஸையும் நீங்க ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க அழகா டிசைன் பண்ணிடலாம். அதுதான் பீல் மெத்தட். ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆ இந்த பேராகிராஃபோட மெயின் ஐடியா இப்ப தீம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த தீம பத்தின ஃபியூ லைன்ஸ் குடுக்கலாம். அப்படி இல்ல ஒருத்தவங்க கேரக்டர் அனலைஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த கேரக்டரோட அனலைசேஷன் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸா குடுக்கலாம். அந்த நீங்க உங்களோட பாடி பேராகிராஃப்க்கு ஏத்த மாதிரியான உங்க மெயின் ஐடியாவ அதுல குடுக்கணும். அதுக்கப்புறமா அது ரிலேட்டடான எவிடன்ஸ். இப்போ போயம் லைன் அப்படி இல்ல ஒரு ஒரு எப்பிக்கோ, ஒரு நாவலோ இருந்துச்சுன்னா, அதுல வந்திருக்க ஏதோ ஒரு டயலாக், ஏதோ ஒரு கோட்டு, இல்ல ப்ரோஸா இருந்துச்சுன்னா, அதுல வர ஏதாச்சும் ஒரு ஃப்ரேஸு அந்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கலாம் எவிடன்ஸ்க்கு. நீங்க குடுத்திருக்க எவிடன்ஸ அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது தான் எக்ஸ்ப்ளனேஷன். அந்த கோட் வந்து எப்படி வந்து உங்களோட ஆ ஆன்ஸரோட லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்றது அது லிங்க். ஸோ மொத்தம் வந்து ஒரு 4 ஃபேக்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அழகா உங்களோட பாடி பேராகிராஃப டிசைன் பண்ணிடலாம். அதுதான் அதோட மெயின் ஸ்ட்ரக்சரா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெயின் ஐடியா, அப்புறமா அதுக்கான எவிடன்ஸ், அப்புறம் அந்த எவிடன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். அந்த எவிடன்ஸ் எப்படி உங்களோட மெயின் ஐடியாவோட கனெக்ட் ஆகுது டூ த கொஸ்டின் அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே, உங்களால நீட் அண்ட் கிளியரா ஒரு எஸ்ஸேவோட பாடிய டிசைன் பண்ணிற முடியும். இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி குடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வர பாடி பேராகிராஃப்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு 3 to 4 பேராகிராஃப்ஸ். 3 to 4 டிஃபரெண்ட் சார்ட் ஆஃப் பேராகிராஃப்ஸா இருக்கணும். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தீம்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் தட் ஷுட் பி ரிலேட்டட் டூ த ஆஸ்க்டு கொஸ்டின். அதுக்கப்புறம் கேரக்டர டிஃபைன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அதோட சிம்பலிசம், அப்புறம் யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜ், ஆம் இல்ல வேற ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் டாபிக் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் ஆனா டிஃபரெண்ட் ஐடியாவா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பேராகிராஃப் ஷுட் பி டிஃபரெண்ட். அத நீங்க ரிப்பீட் பண்ணவே கூடாது. எஸ்ஸே பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப மெயினான கான்செப்ட். நீங்க ஒரு வேள ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, யூ ஃபெயில் இன் தட். அந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ற எக்ஸாமினருக்கு வந்துரும். அத நீங்க போக்கணும் அப்படின்னா, டாபிக்ல நீங்க ப்ரிசைஸா இருக்கணும். நீங்க குடுக்க போற ஹெட்டிங் வந்து அ உள்ள இருக்கிற கன்டென்ட்ட அ பார்த்தோனே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும். அதே பீல் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு 3 to 4 பேராகிராஃப்ஸ் அதுக்கப்புறம் குடுக்குற மாதிரி இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நீங்க பாடி பார்ட்டும் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு எஸ்ஸேக்கு நல்ல ஒரு எண்டிங் குடுக்கணும்னா, அது ஃபைனலா கிறிஸ்பா இருக்கிற கன்க்ளூஷன் குடுத்தா மட்டும் தான் முடியும். ஆ நீங்க கன்க்ளூஷன்ல வந்து புதுசா இன்னொரு ஒரு ஆர்குமென்ட்டையோ, இல்ல புதுசா இன்னொரு ஒரு டாபிக்கையோ, வேற ஏதோ ஒரு ஐடியாவையோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. கன்க்ளூஷன்ல இந்த பாடி பார்ட்லயும், இன்ட்ரோடக்ஷன்லயும் நீங்க என்னலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களோ, உங்களோட ஆர்குமென்ட் என்னவோ, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னவோ, அத தெளிவா திரும்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கிறிஸ்பா இன்டர்பிரெட் பண்றது தான் கன்க்ளூஷன். அதுல போயிட்டு நீங்க வளவளன்னு திரும்ப இன்னொரு ஏதாச்சும் நியூ ஐடியாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டா ஆயிரும். அண்ட் ஃபைனலி ஒரு 2 போனஸ் டிப்ஸ் குடுக்க போறேன். அதுல மெயினான போனஸ் டிப் என்ன, டாப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் என்ன அதிகமா யூஸ் பண்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு இத வந்து அ ப்ரிப்பேரிங் செஷன்லயே நான் சொன்னேன். என்ன அப்டின்னா, நீங்க நியூ வொக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க இன் டெர்ம்ஸ் ஆஃப் லிட்டரரி டிவைசஸ் அப்டின்னு சொல்லிட்டு. அத வந்து நீங்க இத
அப்ளை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ்ல குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தி ஆத்தர் எம்பசைசஸ், தி ஆத்தர் சிம்பலைசஸ், தி போயம் சிம்பலைசஸ், தி போயம் சஜெஸ்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வருதுல்ல. அத வந்து நீங்க பிகினிங்ல குடுத்துடலாம். அதே மாரி லிட்டரரி டெர்ம்ஸ எஸ்ஸேஸ்ல எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, இன் தி மிடில் ஆஃப் தி பேராகிராஃப் அங்க வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதுலயும் நீங்க வந்து நெறைய வேர்ட்ஸ் மெட்டஃபர், ஐரணி, கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி நெறையா இமேஜினரி வேர்ட்ஸு அதாவது இமேஜினரி வேர்ட்ஸ்னா நம்ம மட்டுமே அதாவது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அடிஷ்னலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்கள வந்து ஒரு ப்ரோன்னு நெனப்பாங்க எக்ஸாமினர்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி ஒரு சிம்பிளான ஒரு டிப் என்னன்னா, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும், உங்களோட எஸ்ஸே இருக்க லேஅவுட்டும் கொஞ்சம் நீட்டா இருந்துச்சுன்னா, அது வந்து குட் பிரசன்டேஷன்னு கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஆ ஒரு நீட் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். 2 பேராகிராஃப்ஸ்க்கும் இடையில நல்ல ஒரு ஸ்பேசிங் இருக்கணும். வேர்டிங்ஸ்க்கு இடையில ஈக்குவலான ஸ்பேசிங் இருக்கணும். மார்ஜின்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் இப்ப யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரூல் பேப்பர்ல தான் எழுத போறோம். இஃப் நம்ம அன்ரூல்ல எழுத போறோம் அப்படின்னா, நீட் மார்ஜின்ஸ் இருக்கணும். அதே சமயம் ஆம் இப்ப ஒரு லைன் இப்ப நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைனும் அதே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணும். அது உள்ள போய் ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல வெளியில ஸ்டார்ட் பண்றதோ, இந்த மாரி இன்டென்ட் ஸ்டார்ட் பண்றது அந்த மாரி இருக்கவே கூடாது. ஆ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இன்டெண்டடா இருக்கணும். மத்த லைன்ஸ் எல்லாம் ஒரே ஈவனா இருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் மெஸ்ஸியான கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ண வேணாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணா ஸோ உங்களுக்கே டபுள் மைண்டடா இருந்திருக்கீங்க ஆன்சர் பண்ணும்போது அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆம் இந்த மாரி உங்களோட பிரசன்டேஷன் நீட்டா இருந்துச்சுன்னா அப்படின்னாலே பார்க்குறதுக்கு, அது உள்ள இருக்க கன்டென்ட்ட தாண்டி பார்க்குறதுக்கு நீட்டா இருந்துச்சு அப்டின்னாலே, யூ கேன் ஸ்கோர் மோர். ஆம் அத விட கன்டென்ட்டுக்கான சிம்பிள் பிரசன்டேஷன் ஃபார்ம்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கணும். அடுத்த நாள் பேராகிராஃபோட ஹெட்டிங் ஆரம்பிக்கும்போது பாயிண்ட்டு, ஆ அதுக்கப்புறம் எவிடன்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் லிங்க் அதான் நம்ம பீல்ன்னு சொன்னோம். அத ஷார்ட்டா நீங்க எப்டி ஞாபகம் வச்சுக்கலாம். பாயிண்ட்டு, கோட்டு, எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் ஃபைனலா நீங்க வந்து ஒரு லிங்க் குடுத்துட்டு ஆ எல்லாத்தோட ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் குடுத்து முடிச்சிடலாம். அவ்வளதான் இது என்னது? இது எஸ்ஸே பிரசன்ட் பண்றதுக்கான அ ஒரு நீட் அண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர். இதுல நீங்க சினாப்சிஸ்லாம் குடுக்கணும் அப்டின்னா, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நீங்க எஸ்ஸே வந்து இந்த மாரி பிரசன்ட் பண்ணாலே ரொம்ப நீட்டா இருக்கும். நீங்க அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமா லென்த்தியா போன மாரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. வை? பிகாஸ் இதுதான் ஒரு பேஸ்மெண்ட் நீங்க அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு. நீங்க எவ்ளோ படிச்சாலும், நீங்க எப்படியெல்லாம் ஆ முட்டி, மோதி ம் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும், நம்ம பேப்பர்ல போய் என்ன பிரசன்ட் பண்றோம், எக்ஸாமினர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க ஈஸியா எல்லா விதத்திலயும் ஒரு ரேங்க் எடுக்கிற அளவுக்கே நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நெறைய ஸ்கோர்ஸ் எடுக்கிறதுக்காக, நீங்க ஒரு பாத்வே கிரியேட் பண்ணி குடுத்த மாதிரி இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி தான், இனிமே வரப்போற கன்டென்ட் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி, எல்லா டாப்பிக்கையும் எக்ஸாமினேஷன் பர்ப்பஸ்க்காக கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்கள வந்து சேரணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அ உடனே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இனிமே நெறைய வீடியோஸ், கன்டென்ட்ஸ்லாம் போடணும் அப்டின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அந்த டாபிக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த டாபிக்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ தர்றதுக்கு ட்ரை பண்றேன்.